அந்த ரகசிய வருகையில் வரக்கூடிய ஒரு பகுதியை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் 3:22 பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. சரி, அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மாலை ஆராதனை உண்டு, 40 நாள் உபவாசமும் நம்முடைய சபையில் நடக்கிறது. சத்தியம் சொல்லப்படுகிறது. அது நமக்கு எப்போதும் கிடைக்காது. அந்த ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு இருக்காது. அது எப்போதும் வழக்கம் போல் 8 மணிலேருந்து 10 மணி வரை இருக்கும். ஆகையால் அந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக இருங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 22வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். போதும். இப்போ இது திருமுழுக்கு யோவானுக்கு, அதாவது யோவான் ஸ்நானனுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது. அந்த அடையாளம் தான் என்ன அடையாளம்னா, நீ பாப்பா பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே இறங்குவதை நீ காண்பாய். அதற்கு அடையாளம்தான் புறாவை போல ரூபம் கொண்டு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரூபம் கிடையாது, உருவம் கிடையாது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியான அவர் மேல் இறங்குவதையும் அவர் மேல் தங்கி இருப்பதையும் நீ காணும்படியாக ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அதை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் என்று பார்க்கிறோம். புறாவை போல உருவம் கொண்டு இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை புறாவுக்கு அடையாளமாக பேசுவது சாத்தியமாகும் என்று நம்ம பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், அவருக்கே மகிமை செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 68வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? அங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் அடிப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், ஆமென், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள்னா செட்டைகள், புறா செட்டைகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் அப்படி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பார்க்கிறோம். ஆகவே இது எதை காண்பிக்கிறது என்றால், ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் புறாவை போல என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து தான் நாம் தியானம் பண்ண இருக்கிறோன்னு பார்க்கிறோம். வருகைக்கு இதற்கும் ரகசிய வரைக்கும் இதற்கு சம்பந்தம் இருக்கிறது. இதை குறித்து ஏசாயா அழகாக சொல்லுகிறார். ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் நீங்கள் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 8வது வசனம். மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? இவர்கள் யார் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கும். சோத்திரம். மேகத்தை போலவும், இந்த மேகம் என்பது கர்த்தரை காண்பிக்கும். சோத்திரம். ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் நித்திய வாசஸ்தலத்தை நோக்கி பறந்து செல்லும் புறாக்கள். சோத்திரம். பறந்து செல்லும் புறாக்கள். தங்களுக்கென்று ஒரு இருப்பிடத்தை கர்த்தர், அதான் இயேசு கிறிஸ்து, நான் போவேன் உங்களுக்கு ஒரு இடத்தை நான் என்ன செய்வேன், ஆயத்தப்பட. அப்ப கர்த்தரை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற இடத்தை நோக்கி பறந்து செல்லும் புறாக்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பறந்து செல்லும் புறாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்ம பறந்து செல்லும் புறாவின் சட்டைகள் நமக்கு வேண்டும். பறந்து செல்கிற புறாக்களின் சட்டைகள் நமக்கு வேண்டும். அதை கர்த்தர் அந்நாளில் நமக்கு தருவார்.
ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லப்பட்ட சங்கீதம் 18:10, சங்கீதம் 104:3 இந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. காற்றின் செட்டைகளை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பறந்து சென்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காற்றின் செட்டையை கொண்டு அவர் பறந்து சென்றார். அப்போ நமக்கும் பறந்து செல்வதற்கு புறாக்களின் செட்டைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்தை நோக்கி பறந்து செல்லும் புறாக்கள் நம்ம தான். ஆமென், ஸ்தோத்திரம். அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம் பாய்க்கிறோம். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. அப்போ பறந்து செல்லும் புறாக்கள், அவர் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து சென்றார். அப்ப சும்மா போக முடியாது, பரலோகம் சும்மா போக முடியாது. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் பறந்து செல்லுகிற செட்டைகள் நமக்கு வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவும் எப்படின்னா, அவரும் பரலோகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட, நமக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு மரித்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு பறந்து மத்திய ஆகாயத்துக்கு வருகிறார். அப்போ இதை குறித்து போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த வாரத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உயிரோடு இருக்கிற நம்ம என்ன செய்வோம்னா, மறுரூபமாக்கப்பட்டு என்ன செய்வோம், மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க பறந்து செல்லுகிற பரிசுத்தவான்கள் கூட்டம். ஆனா அந்த கூட்டத்துல நம்ம இருக்கணும். ஆமென். அந்த கூட்டத்துல நம்ம இருக்கணும். இன்னைக்கு லட்சணம் தெரியுத, இந்த கூட்டத்தில் இருக்கிற லட்சணத்தை பார்த்தா தெரியுது. 40 நாள் பாசிட்டிவ் முறையில் பார்த்தா தெரியுது. இங்கேயே இருக்கிறது இல்லை, அந்த கூட்டத்தில் எங்கே இருக்க போகிறாங்க? கர்த்தர் அவங்க நினைக்காங்க, ஐயோ ஏதோ வாழ்கிறோம், மறிக்கிறோம். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு தான் நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த வாழ்க்கை என்னடி போனாலும் கவலையே கிடையாது. இது மாயான வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? வானத்தின் கீழே பூமி மாயை, ஒன்றுமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாயை, தோத்திரம். வந்ததும் என்ன செய்யுது, போனதும் மாயை. வந்ததும் மாயை, போறதும் மாயை. ஒன்றுமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சில ஆளுக்கு இது தாண்டா கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. தோத்திரம். ஆனாலும் கர்த்தருக்கு ஒரு கூட்டம் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கான்னு பாய்க்கிறோம். எபிரேயர் நிருபத்துக்கு பவுல் எழுதும் பொழுது 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சோத்திரம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்றதுக்கு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற, அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். மேகம் போன்ற, மேகத்தை போலவும் தங்கள் பலகணிகளை நோக்கி, தங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்க வாசஸ்தலத்தை நோக்கி பறந்து செல்லுகிற புறாக்கள், அது சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா இது நல்லா கவனிங்க. அப்போ கிறிஸ்துக்குள்ள மரித்த கூட்டம் பறந்து மத்திய ஆகாயத்துக்கு வரும். இப்போ இந்த கூட்டம், இந்த மேகம் போன்ற இந்த கூட்டம் என்பது இப்பொழுது கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களின் கூட்டம். உலகத்துக்காக ஓடுகிற கூட்டம் அல்ல, கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக, இயேசுவுக்காக ஓடுகிற ஒரு கூட்டத்தை தான் அங்கே ஏசாயா பார்த்து எழுதி வைத்திருக்கான் பார்க்கிறோம். இந்த கர்த்தருக்காக ஓடுகிற கூட்டத்தை தான் மறுரூபமாக்கும்படி மத்திய ஆகாயத்து கர்த்தர் வரப்போகிறார்.
இப்பொழுது மரித்த பரிசுத்தவனின் கூட்டத்தை குறித்து நான் பார்க்கல. மரித்த பரிசுத்தவன் கூட்டங்கள் அது கர்த்தரோடு போயிருவாங்க, கர்த்தரோடு கூட வருவாங்க. ஆனா உயிரோடு இன்றைக்கும் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற, இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து தான் ஏசாயா அன்றைக்கு எழுதி வைத்தான் பார்க்கிறோம். தோத்திரம். அப்படி பறந்து வருகிற அந்த கூட்டத்தை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் இருக்கிற பொழுது ஒரு தேவ தூதன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிறான், இதோ பூமியிலே மறுரூபமாக்கப்பட்டு உம்மை நோக்கி ஒரு கூட்டம், திரளான ஒரு கூட்டம், ஒரு பரிசுத்தவானின் கூட்டம், ஆமே, இங்கே பறந்து வருகிறதே, இந்த கூட்டம் யார் என்று தேவ தூதன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிற ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். எல்லாம் கைகளை வைத்து அல்லையிலேயே சொல்லுங்க. அந்த கூட்டத்தில் நீங்க இருப்பீங்களா? இயேசுக்கா ஓடுறீங்களா? இயேசுவோடு இருக்கீங்களா? இயேசு உங்களோட இருக்காரா? நீங்க இயேசுவோடு இருக்கீங்களா? உலகத்தோடு இருக்கீங்களா? உலகம் இயேசு, உலகம் இயேசு. நீங்க யார் பட்சத்தில் இருக்கீங்க? உலகத்தும் உலகம் இயேசு. இயேசுவோடு இருந்தா அந்த கூட்டத்தில் நீங்க இருப்பீர்கள். இயேசு உங்களோட இருந்தா அந்த கூட்டத்தில் நீங்க இருப்பீர்கள். அப்பொழுது அவர் மத்தியாகத்தில் வரும் பொழுது நீங்க மறுரூபமாக்கப்பட்டு, ஆமென், என்ன செய்வியா? புறாக்களை போல செட்டைகளை அடித்து நீங்கள் பறந்து கர்த்தர் மணவாளனை சந்திக்க மத்திய ஆகாயத்துக்கு போவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஓட்டம் இயேசுவுக்காக ஓட வேண்டும். ஒரு மனிதனை குறித்து ஷார்ட்டா சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. ஸ்தோத்திரம். நீங்க பவுலை குறித்து சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 24 இருந்து 26 வரை நம்ம வாசிக்க கேட்கலாமா? பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள். பாருங்க, பந்தய சாலையில், நல்லா கவனிங்க, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் என்ன செய்வார்கள்? ஓடுவார்கள். நல்லா கவனத்தில் எடுங்க. எல்லாரும் பந்தய சாலை ஓடுவார்கள். ஆகையிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அப்ப சொல்றான், பந்தயத்துல ஓடுவான், ஒரு 10 பேர் ஓடுறான், 20 பேர் ஓடுறான்னா, அவன் முதலாவது அந்த கோட்டை யாரு தொடுறாங்களோ அவனுக்கு மட்டும்தான் கிரீடம் கிடைக்கும். ஆமென். அப்போ நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? ஓடுங்க. 25 வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். என்ன அடக்கம்? இச்சை அடக்கம். அப்போ ஓட்டத்துல இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையினும் பயணத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும். இச்சை அடக்கம். இந்த இச்சை இது பிசாசு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 8:44 நீங்க படிச்சீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் பிதாவாகிய, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அழகாக இயேசு சொல்வார் பாரு. இந்த இச்சை நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். போதும். உங்கள் பிதாவின் இச்சையின்படி செய்ய. மனுஷன் முதல்ல விழுந்ததே இச்சையில தான் விழுந்தான். அந்த ஏவாள் இச்சித்தாள், இச்சையில தான் விழுந்தான்னு பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில இச்சை அடக்க வேண்டும். ஆமென். என்ன வேண்டும்? இச்சை அடக்க வேண்டும். ஆவின் கனியில ஒண்ணு இச்சை அடக்கம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். இந்த இதை அடக்காதவன் வாழ்க்கையில் தோத்து போவான். கைகளை ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில இது அடங்கணும். இது அடங்காது. ஆனா அடக்கணும். என்ன செய்யணும்? அடக்கணும். இல்லைன்னா அது ஒண்ணு அடக்கிறோம், நீ அழிஞ்சிருவா, கைவிடப்படுவா. அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு எழுத்தின்படி ஒருத்தன் ஓடுறான்னா அவன் அந்த ஓட்டத்துக்கு முன்பாகவே எத்தனை மாசம் ட்ரைனிங்ல இருப்பான்? சொல்லுங்க. எத்தனை மாசம் ட்ரைனிங்? அவன் எல்லாத்தையும் வெறுத்துருவான். வெறுத்து எப்படியாவது நான் அந்த கப்பை வாங்கணும் அப்படி சொல்லிட்டு சாப்பிடுறது, மற்ற காரியம் எல்லாத்தையும்
எந்த விளையாட்டா இருக்கட்டும், கபடியா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல வாலிபாலா இருக்கட்டும், எந்த விளையாட்டா இருந்தாலும் ஒலிம்பிக்ல ஓடுகிற எல்லாரும் ஒழுங்கின்படி இச்சை அடக்கத்தோடு அவருக்கு போட்ட கோடுகள்ல சரியா ஓடினா தான் தொட்டாலும் நமக்கு பரிசு கிடைக்கும் என்று பார்க்கிறோம். தோத்திரம். அதனால அந்த உலகத்துல மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, என்ன இச்சை? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த பெருமை உன்னை கீழே விழ பண்ணிடும். ஆமே. மாம்சம் அது கீழே விழ பண்ணும். என்னோட கண்ணின் இச்சை, ஆமா, இதுவும் உன்னை கீழே விழ பண்ணிடும். இந்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்துறது கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணையும் நீ அடக்காட்டா அது ஒன்னு அடைக்கிறோம், உன்னை வருகையில கைவிட செய்யும். கைகளை ஒருத்தர் அல்லையிலேயே சொல்ல பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இச்சை அடக்கத்தோடு ஓடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. தாவீது இந்த இச்சைக்கு இணங்கினான். ஆனா யோசேப்பு அதை விட்டு ஓடினான் பார்க்கிறோம். அவன் ஜெயித்தான், இவன் கீழே விழுந்தான், அடி வாங்கினான், அவமானப்பட்டான். அவன் வாழ்க்கையில அதுக்கு பதிலாக அவன் குடும்பம் எப்படிலாம் போச்சுன்னு பாருங்க. தாவீது சொல்ல முடியாது, அப்படி போனான்னு பார்க்கிறோம். தோத்திரம். கர்த்தரை அனுமதிச்சிட்டார். அதே போல நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? இந்த இச்சைக்கு இடம் கூடாது. அப்போ பிசாசு இச்சையை கொண்டு வருவான். பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. என்ன கொடுக்க கூடாது? இச்சையும் அதன் மாம்சமும் அழிஞ்சு போகும். தேவ சித்தம் செய்யறவன் தான் நினைச்சுவான், நிலைச்சிருப்பான்னு பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகம் இச்சைகளினால் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ளவைகளை என்ன செய்யாதீங்க? அன்பு கூறாதீங்க. இச்சை, மாம்சம், கண்கள், இதுல அன்பு கூறாதீர்கள். இது உலகத்தில் உண்டானது, இது அழிஞ்சி ஒளிஞ்சி போயிடும். இதுக்கு ஒரு அடக்கம் வேண்டும் நம்ம வாழ்க்கையில. அப்போ ஓடுறவன் அவன் எப்படி, பைபிள் சொல்லுகிறது, அவன் எப்படி ஓடுறானா? இச்சை அடக்கத்தோட. எதுக்கு? அழிஞ்சு போடுற ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆமே. அவன் இச்சை அடக்கத்தோட ஓடுகிறான் பார்க்கிறோம். ஒரு செல்ஃபோட ஓடுறான்னு பார்க்கிறோம். ஆனா அழியாத கிரீடத்தை, அடுத்த வருஷம் வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். போது அப்படியே இருங்க. அப்ப பாருங்க, அந்த அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறார்களே. ஓடுனா ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த பிரைஸ் கிடைக்கும். ஆனா நம்ம இச்சை அடக்கத்தோட ஓடுவோம் என்றால் அந்த கோட்டை தொடுகிற எல்லாருக்கும் பரிசு கிடைக்கும். அதான் இயேசு கிறிஸ்து. அதான் என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்துன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். நம்ம இந்த உலகத்தை நம்ம ஆளணுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம ராஜா யாருக்கும் அடிமை கிடையாது. அவன் பணத்துக்கு அடிமையா இருக்க மாட்டான், மாம்சத்துக்கு அடிமையா இருக்க மாட்டான், எதுக்குமே அவன் அடிமையா இருக்க மாட்டான். நம்ம எதுக்கும் என்ன சொல்றாரு? அதான் பவுல் சொல்றாரு, எழுதுறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு என்னது தகுதி இருக்கு, ஆனா அது எனக்கு தகுதியா இராதுங்கிறார். தோத்திரம். புரியுதுங்களா? பீடி குடிக்கிறவன் பீடிக்கு அடிமையா இருக்கிறான், சாராயம் குடிக்கிறவன் சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறான், பாவம் செய்கிறவன் பாவத்தை. அப்ப பாவனை என்ன? இச்சை ஒரு பாவம். நியாயப்பிரமாணம் தான் சொல்லி கொடுக்கிறது இச்சை. அதனாலதான் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார், இச்சையாது இருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாவையோ இச்சையாது இருப்பாங்க. அடுத்தவன் பொருள் மேல, அடுத்தவன் பணத்து மேல, அடுத்தவன் காரியத்து மேல இச்சை இருக்கக்கூடாது. அப்படிதானே? என்னை விட ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ் மேலே எனக்கு இச்சை இருக்கக்கூடாது. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பாருங்க. அப்போ இச்சை இருந்தா நீ விழுந்துட்டானே அர்த்தம். பிறனுக்கு உண்டான ஒன்றையோ இச்சையாது இருப்பாயாக, அப்படிதான் கர்த்தர் கட்டளை கொடுத்தான்னு பாய்க்கிறார். அப்ப இச்சை அடக்க நமக்கு தேவைன்னு கர்த்தர் ஒரு கட்டளையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையின் பயணத்தில் ஓடும் பொழுது என்ன இருக்கக்கூடாது? இச்சை இருக்கக்கூடாது. இருந்தா நீ விழுந்துருவா, கைவிடப்படுவா. பரிசுத்தவான் கூட்டத்தில் ஒன்னால் ஓட முடியாது.
அதைத்தாங்க பவுல் எழுதுகிறான்னு பார்க்கிறோம். அந்த இச்சை அடக்க வேண்டும், அந்த இச்சை அடக்கம் வேண்டும். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், எப்படி ஓட சொல்றார்? ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஆமே. சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். அப்படிதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை பயணம் பள்ளங்கள் மேடுகள் எத்தனையோ தடைகள் இருக்கிறது. ஆனா அத்தனையும் உடைத்து அத்தனையும் தாண்டி போக கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபையை பற்றி கொண்டு நம்ம ஓடணுமே தவிர என் இஷ்டத்துக்கெல்லாம் என் கண்ணு கண்ட இடம்லாம் மேய விட்டு என்ன கண் காணாம போயிடும். கைகள் ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க. கண்ணு கண்ட இடம்லாம் என்ன செய்யக்கூடாது? மேயக்கூடாது. ஆமே. இந்த குதிரைக்கு ஏன் கண்ணுக்கு அது போடுறாங்க? கண்ணுக்கு. அதனால ஆண்டவர் ஒரு சபையில் உள்ள பார்த்த கண்ணுக்கு நீ என்ன செய்ய போடு தோத்திரம் போட சொல்றாரு. ஏன்னா கண்ணு கரெக்டா பார்க்கணும், பார்வை சரியா இருக்கணும். பார்வை என்ன இருக்கணும்? தோத்திரம். ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற பார்வை உண்டு, ஸ்திரிய பார்க்கிற பார்வை உண்டு. இச்சையோடு பார்க்கிற பார்வை வேற, சாதாரண பார்க்கிற பார்வை வேற. அதை நல்ல தெளிவா இருங்க. அவன் யோபு சொல்றான், நான் ஒரு கன்னிகையோட நான் எப்படி என் கண்களை உடன்படிக்கை பண்றேன்னு சொல்றான்னு பார்க்கிறோம். இல்லைன்னா கண்ணு போயிடும். சிம்சோனுக்கு அந்த கண்ணுல கட்டுப்பாடு இல்லாம போச்சுது. என்னது? என் கண்ணுக்கு எப்படி இருந்தா? மண்ணா இருந்தா மண்ணா போயிட்டான். கைகளை ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கண்ணுல கடிவாள வாய்க்கு தான் போட சொல்லிருக்கு. கண்ணு ரொம்ப ஜாக்கிரதை. கண்ணு மேய விடக்கூடாது. கண்ணின் பார்வை சரியா இருக்க வேண்டும். உன் பார்வை சரியா இருக்க வேண்டும். நல்ல ஆவிக்குள்ள இருப்பார்கள் என்றால் ஒரு மனுஷன் பார்க்கிற பார்வையை பார்த்தே ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தா பாப்ப சொல்ல பிள்ளை முழிக்கிற மொழி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பார்வையில தெரிஞ்சிடும். ஆளு இந்தப்பட்ட ஆளு இந்தப்பட்ட ஆளு. நீ நல்லா இருக்கணும், நீ பெர்ஃபெக்டா இருக்கணும். நீ அசுத்தமா இருந்து கண்டுபிடிக்க முடியாது. நீ கண்டுபிடிக்க முடியாது. ஆள் இப்படிப்பட்ட சிந்தையோட வாரான், இப்படிப்பட்ட நினைவோட வாரான், இப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கிறான் என்பதா ஆவியானவர் நம்ம சரியா இருந்தா நம்மளோடு இருந்து பேசுவார். நம்ம காதுல சொல்லுவா, வாராம் பாரு இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அப்படிம்பார். கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க. சத்தமா அல்ல, புரியுதுங்களா? அதனால கண்ணு ரொம்ப முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஓட்டத்தை எப்படி ஓடணும்? இச்சை அடக்கத்தோட என்ன செய்யணும்? ஓடணும். அப்போ ஸ்தோத்திரம். அழிவுள்ளதுக்கு அவன் இச்சை அடக்கமா ஓடுறான்னா, அழியாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற நமக்கு இச்சை அடக்கம் எவ்வளவு தேவை? ஆமென். அல்லேலூயா. இந்த அடக்கம் இல்லைன்னா நீ வருகையில கைவிடப்படுவாய். உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். என்ன கண்ட்ரோல் வேணும்? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இஷ்டப்படி நடக்காதான், அடங்கியிரு, அடங்கு. ஆமே. எல்லாம் இப்போ ஒரு வண்டி கண்ட்ரோலா இருந்தா தான் வண்டி போய் சேரும். அப்படிதானே? வண்டிக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா இடையிலே ஆக்சிடென்ட் ஆகி உருண்டு உடஞ்சி போகிற இடத்துக்கு போகாது. அதே போல நமக்கு ஒரு கண்ட்ரோல், நமக்கு அதான் பிரேக், இச்சை அடக்கம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஆவின் கனியில ஒண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இச்சையவன் அடக்குறானோ அவனுக்குள்ள கனி இருக்கும். அவனுக்குள்ள என்ன இருக்கும்? கனி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த ஓட்டம் நல்லா சரியா ஓடுங்க. ஆண்டவர் ஆசீர்வாதம். 26. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரி, அப்ப இதுல சொல்லிட்டு சொல்றார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த உலகத்துல ஓடுகிறவன் ஒருவன் மட்டும் கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். ஆனா நீ இயேசுவுக்காய் ஓடுகிற அத்தனை பேரும் என்ன செய்வல்? கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம ஓட்டம் பெற்றுக்கொள்ளுகிற ஓட்டமாய் ஓடணும். என்ன செய்யக்கூடாது? நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அதை இழந்து விடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பிலிப்பியர்ல அழகா எழுதுறார் பாருங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 12வது வசனத்திலிருந்து 14 வரை வாசிக்க கேட்கலாமா? முக்கியமான வசனம் வாசிங்க. பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரத்துல 12, 13, 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி
ஆசையாக தொடர்கிறேன். அதை பிடித்து கொள்ளும்படி. எதை பிடித்து கொள்ளும்படி அப்படிங்கிறதுக்கு வசனம், அடுத்த வசனம் இருக்கு பாருங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். இலக்கை நோக்கி ஓடுகிறேன். எபிரேயர் 3:1 அதைத்தான் சொல்லுகிறேன் பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு லக்க வச்சிருக்கிறாரு. அந்த லக்கு அது இயேசு கிறிஸ்து. அந்த என்ன செய்யணும்? நமக்கு வச்சிருக்க லக்கு வரைக்கும் பின்னிட்டு பாராம என்ன செய்யணும்? ஓடணும். பின்னால என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. பின்னால பார்த்துச்சுன்னா முடிஞ்சுது வாழ்க்கை. அதனால என்ன செய்யணுமா? அந்த லக்கை தொடுகிற வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த பந்தய பொருள், அந்த பந்தய பொருள் என்ன என்பதை 1 தீமோத்தேயு 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பந்தய பொருள் என்னன்னா நித்திய ஜீவன், பரலோகம். நித்திய ஜீவன், பரலோகம். ஆமென். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்ப நம்ம அழைப்பு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, நித்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பரலோகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடு ஓடு. அப்ப அந்த ஓட்டத்தை திரும்பி பார்க்க கூடாது. நம்ம அந்த லெக்கை, அந்த பந்தய பொருளை, இப்ப பந்தயத்தால ஓடுறாங்க. நமக்கு லெக்கு என்னது? இயேசு கிறிஸ்து தான் எல்லா கோடு. இயேசுவை தொட்டுட்டேன்னா மறுரூபமாக்கி பறந்துருவா. இயேசு கிறிஸ்து அவர் மேல வச்ச நம்பிக்கையில ஓடுறோம். ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது, பின்னிட்டு பார்த்துடக்கூடாது, நிற்கவும் கூடாது, பின்னிட்டு பார்க்கவும் கூடாதுன்னு பார்க்கிறோம். ஆமென். அதான் ஆதியாகமம் 19:17 நினைக்கிறேன். அந்த லோத்து குடும்பத்தை பார்த்து சொல்லுவார், இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, பின்னிட்டு அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றான். ஓடிப்போ. அவனுக்கு ஒரு லெக்க கொடுத்தாரு. என்ன லெக்க கொடுத்தாரு? ஹலோ, என்ன லெக்கு சொல்லுங்க? லோத்துக்கு ஒரு லெக்க கொடுத்தாரு. என்ன லெக்கு? பின்னிட்டு பாராதே. மலை, மலை தான் லெக்கு. மலையை போய் தொற்று, நீயும் குடும்பமும் அழிய மாட்டான். ஆனா இவன் மலைக்கு போகல, அவன் குடும்பம் விளங்காம போச்சு. லோத்து குடும்பம் நாசமா போச்சு. லோத்து குடும்பத்தை சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு கர்த்தர் சபித்தார். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த லெக்கு அவன் தொடல, லோத்து குடும்பம் தொடல. ஆபிரகாம் தொட்டார், ஆனா லோத்து தொடல. லோத்துக்கு அந்த மலைக்கு சொன்னார், மலை தான் உனக்கு லெக்கு, அதை போய் தொற்று, நீயும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த லெக்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு லெக்கு என்னது? இயேசு கிறிஸ்து. அந்த பந்தய பொருள், பந்தய பொருள், பந்தய பொருள் என்னது? பரலோகம், நித்தியம், நித்திய ஜீவன். அதை பெற்றுக்கொள்ளத்தக்க என்ன செய்யுங்க? ஓடுங்க, விட்டுறாதீங்க, பின்னிட்டு பாராத. இந்த உலகம் வேண்டாம், உதறி தள்ளு. வேண்டாம் வேண்டாம், உதறு. எனக்கு இது வேண்டாம். எனக்கு நித்தியம், நித்திய ஜீவன், பரலோகம், இயேசு கிறிஸ்துவை நான் தொடுவேன். ஆமென். தோத்திரம். ஒரு என்னது? ஒரு உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட, ஆமென், ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அவ உடல் ரீதியில் என்னது? ரத்த ஓட்டம். அந்த அந்த மகள் என்ன செஞ்சா? நான் அவரை தொட்டே தீருவேன். லெக்கு வச்சா இயேசுவை தொடுவேன். தொட்டா சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆமென். வைத்தியர்களை தொட்டா, மாத்திரையை தொட்டா, மருந்தை தொட்டா அந்த வியாதி குணமாகவில்லை. கைகளை அல்லையிலே சொல்லுங்க. அவ ஒரு லெக்க வச்சா இயேசுவை தொடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன். அப்போ நம்ம ஆண்டவர் 40 நாள் பாசிமுறை நடக்குது, 40 நாள் வருவேன். ஆமே, இயேசுவை தொடுவேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். ஆமே. அல்லேலூயா. நாயா 40 நாள் பாஸ்டிங் பிரேயர் இவர் போட்டு கிடந்து தொல்லை பண்ணிட்டு நடக்காரு. தோத்துறோம். ஆமே. வீட்டில் இருந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமே.
துன்மார்க்கெல்லாம் வீட்டில் இருந்து நல்லா இல்லையா, போகாத சபைக்கு போகாத எத்தனை பேர் நல்லா தான் இருக்காங்க. 40 நாள் பாஸ்டிங் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. உபவாசிக்கலை நல்லா இருக்காங்க. செபிக்கலை நல்லா இருக்காங்க. செபிக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. யாருக்கு தான் பிரச்சனை? 40 நாள் உபவாசம் இருக்கிற அவங்களுக்கு தான் பிரச்சனை. போராட்டம், பிசாசு எல்லாம் இங்கே தான் வருவான். 40 நாள் முடிஞ்ச உடனே சோதனைக்காரன் இயேசு வந்து சோதிச்சான். கர்த்தர் செய்தார். இன்னைக்கு மகிமையின் நிறைந்த இடத்துல பிதாவின் வலது பரிசத்தில் ராஜாதி ராஜாவுக்கு வீட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த மேலான இடத்தை, ஆமென், பூமியில் உள்ளவைகள் அல்ல, அந்த இடத்தை நோக்கி ஓடுங்கள். சபை அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். தோத்திரம். மேலான இடத்தை தேடுங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, உதறி தள்ளு. இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இது வேண்டாம். அப்பா எனக்கு நித்திய ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் இலக்கை இயேசுவை தொட்டாதான் கிடைக்கும். நமக்கு கடைசி எல்லை கூட இயேசு. அதை தொடுகிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இரு, நில்லாதே, பின்னிட்டு பாராதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு பாருங்க, அழகாக சொல்றான் பாருங்க. பவுலே திரும்ப எழுதுறாரு பாருங்க. அவர் அப்போஸ்தலர் 20:24 வாசிங்க, கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:24. ஆமென். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனின் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். என் ஓட்டத்தை நான் எப்படி முடிச்சானா? சந்தோஷம். ஐயா, பவுலுக்கு இல்லாத பிரச்சனை இல்ல. பசி, பட்டினி, நிர்வாணம், ஆமென், அடி, சவுக்கடி, அவமான, நிந்தை. அட அவன் சொல்றான், என் ஓட்டத்தை நான் எப்படி முடிச்சேன்? சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட என் ஓட்டத்தை முடிச்சேன். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நம்ம ஓட்டம் எப்படி முடிக்கணும்? சந்தோஷத்துல முடியணும். ஓட்டம் மரணம். அததான் சங்கீதம் 37:37 சொல்லுகிறது. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், சந்தோஷம். நம்ம முடிவு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா முடிச்சியான நீ பரலோகத்துக்கு போவா. கதறக்கூடாது, மரண பயம் இருக்கக்கூடாது. மரண பயம் இருக்கும் என்றால் நீ ரட்சிக்கப்படல, ரட்சிப்பை இழந்துட்டான்னு இருக்கும். மரண பயம் நமக்கு இருக்கக்கூடாது. இவனுக்கு மரண பயம் இல்லை, மரணம் அவனுக்கு சந்தோஷம். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மரணம் சந்தோஷம். ஏன்னா மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த இயேசு, நான் மரணத்தை ஜெயித்தேன், எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. அதனால சொல்றேன், மரணத்தை என் முடிவு எப்படி? நான் சந்தோஷத்தை, என் ஓட்டத்தை முடித்தேன். அதான் 2 தீமோத்தேயு 4:7 சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். போதுமா? ஓட்டத்தை என்ன செஞ்ச? முடித்தேன். எப்படி முடிச்சான்னா? சந்தோஷத்தோட முடிச்சேன்னு சொன்னான். இப்பதான் வாஸ்தவம். எப்படி முடிச்சேன்? சந்தோஷத்தோட முடிச்சேன். நம்ம வாழ்க்கை சாகு முன்ன பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னேன்? நான் கர்த்தர்ட்ட போறப்பா, ஆண்டவர் ஒன்னாசி இருப்பா. சோத்திரம். புரியுதுங்களா? சந்தோஷத்தோட நம்ம ஓட்டம் என்ன செய்யணும்? முடியணும். அதத்தான் பவுல் சொல்றார், நான் சந்தோஷத்தோட முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். யாவருக்கு என்ன செய்வார்? தந்தருள்வார். அப்ப பாருங்க, அப்போ எழுத்தின்படி இந்த உலகத்துல ஓடுறவன் இச்சை அடைக்கோட ஓடுறான், அவன் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். ஆனா இயேசுவை தொடுகிற எல்லாருக்கும் கிரீடம் கிடைக்கும். அவன் சொல்றான், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சொல்றான். ஆமென். ஆனா ஓட்டம் எப்படி ஓடணும்? யோசேப்பு போல இச்சை அடக்கத்தோட ஓடணும். என்ன வேணும்? அடங்கு. சபைக்கு அடங்கு, உபதேசத்துக்கு அடங்கு, சத்தியத்துக்கு அடங்கு. சோத்திரம். என் விருப்பப்படி வாழ்வனி வாழ்ந்தேனா வருகையில கைவிடப்படுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். சோத்திரம். இஷ்டம் போல் அல்ல, ஒரு கண்ட்ரோல் வேணும். கண்ட்ரோல் இல்லைன்னா எந்த வாகனமும் போக வேண்டிய இடத்துக்கு போகாது. பிரேக் இல்லாத வாகனம் எங்கேயாவது முட்டிட்டு தான் உடஞ்சி நொறுங்கி போய் கிடைக்கும்.
அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன இருக்கணும்? பிரேக் ஆகிய இச்சை அடைக்கும் நமக்கு இருக்கணும். தோத்திரம். எப்படி ஊரார் உலகம் வாழ்ற போது அல்ல, என் ஓட்டம் இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்தை முடிக்கிற இயேசு, அவரை நோக்கி. இயேசு தான் நம்பிக்கை, இயேசு நம்பிக்கைங்கிற எல்லைக்கோடு. அவரை நோக்கி ஓடுகிறேன். நான் நிற்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். பின்னோக்கை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? ஓட்டத்தை நிறுத்தவும் மாட்டேன். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க. தொட்டிட்டேனா மறுரூபமாக்கப்படுவா, தொடலன்னா கைவிடப்படுவா என்று கர்த்தர் உரைக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் பார்த்துட்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஏசாயா 60:8 திரும்ப வாசிங்க. அந்த மேகம் போல கூட்டம் யாருன்னா உயிரோட மேகத்தை போலவும். இல்லைம்மா, அந்த அத எபிரேயர் 12:1 சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்த கூட்டத்தை கர்த்தர் பறந்து வருவார். இப்ப நம்ம உயிரோட இருக்கிற கூட்டத்தை குறித்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மறுரூபமாக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை குறித்து தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். வாசிங்க. மேகத்தை போலவும். இந்த மேகம் என்பது யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த மேகம் என்பது நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மேகத்துல தான் வந்தார், மேகத்திலிருந்து பேசினார். மேகம் மகிமையா இருக்கும். அந்த மகிமை தான் ஆலயத்தை நிரப்பினது, ஆசாரிப்படி எல்லாத்தையும் நிரப்பினது. அதெல்லாம் கர்த்தர் இருந்தார். மேகம் என்பது கர்த்தரை காட்டும். மேகத்தை போலவும் தங்கள் பலகரி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும். சரி, இல்ல பாருங்க, மேகத்தை போலவும். அது பாருங்க. இப்ப பாருங்க, சங்கீதம் 104:3 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 104:3 வாசிங்க. சங்கீதம் 104:3 கொஞ்சம் வேகமா வாசிங்க, நேரம் போயிட்டு இருக்கு. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சிப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி. எப்படி? மேகம்தான் தமது ரதம், அவருக்கு ரதம். அந்த ரதத்தில் தான் பறக்கின்றார். காற்றினுடைய செட்டைகள் மேல் செல்கிறார். ஆமா, காற்றின் செட்டை நான் தான் சொன்னேன்லவா. இப்ப மேகம் தான் என்னது? ரதம் என்று சொல்லப்பட்டிருக்க. அப்போஸ்தலர் 1:9 பாருங்க. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வதற்கு அந்த ரதமாகி மேகம் வந்தது. அந்த மேகம் இயேசு கிறிஸ்துவை எடுத்து மேகம் அது அவர்கள் பார்த்து அவர்கள் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வதற்கு மேகமாகிய ரதம் வந்தது. ரதத்துல இயேசு கிறிஸ்து பறந்தார். ஆமென். எலியாவை எடுத்துக்கொள்ள என்னதான் வந்துச்சு? ஆமா, அக்கினி ரதம். அக்கினி ரதம், அக்கினியான ஒரு ரதம். அந்த ரதத்துல எலியா பறந்தான். கைகள் ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எலியாவின் ஓட்டம் எப்படி இருந்து பாருங்க. எலியாவின் ஓட்டம் எத்தனை சோதனை எத்தனைலாம் வந்துச்சுன்னு பாருங்க. ஆனாலும் ஓட்டம் தடைப்பட்டுச்சுன்னு பார்க்கிறோம். எலியாவுக்கும் ஏனோக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எலியாவின் ஓட்டம் அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லப்படலை. ஆனா ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கு 300 வருஷம் கர்த்தரோடு வாழ்ந்தான். ஒரு நாள் மனைவியிட்ட சண்டை, கர்த்தர்கிட்ட சண்டை, பின்மாற்றம், சோர்ந்து செபிக்கல, ஆராதிக்கல, கர்த்தரோட வாழல் என்று எழுதப்படல. 300 வருஷமா அவன் ஓட்டம் சூப்பர் பாஸ்டா ஓடிச்சது. ஆனா எலியாவின் ஓட்டம் கூட நின்னுச்சு. சூறைக்கேட்டு செடிக்குள்ள போயிட்டான். நான் நல்லவன் அல்ல, நான் கெட்டவன், என்னை எடுத்துக்கோறோம் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனான்னு பாய்க்கிறோம். ஆனா சோர்ந்து போன அந்த எலியாவுக்கே கர்த்தர் ரதத்தை அனுப்பினாருன்னு பாய்க்கிறோம். ஆமென், தோத்திரம். ஆனா எலியாவை எடுத்துக்கொள்ள ரதத்தை அனுப்பினார். ஆனா 300 வருஷம் கர்த்தரோடு வாழ்ந்தார். ஆமென். கர்த்தரோடு வாழ்றது எப்படி? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அப்படி இருக்கா இல்லையா? ஆமென். நம்ம இவர்கள் என்ன சொன்னோம்? நான் அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் உலாவுவேன், அவர்கள் என்னோடு உலாவார்கள். அந்த வாழ்க்கை இப்ப கணவன் மனைவியா வாழ்ற இப்படி ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் ஏனோக்கு கர்த்தரோட வாழ்ந்தான். கர்த்தர் அவனோட வாழ்ந்தான்னு பாய்க்கிறோம். ஆனா திடீர்னுட்டு ரதம்லாம் வரல, கர்த்தரையே தூக்கிட்டு போயிட்டார். கைகள் ஒருத்தர் இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் கூட வர மாட்டாங்க. எப்படி போறீங்களு தெரியல. ரதம் வரல, கர்த்தரே தூக்கிட்டு போயிட்டார். ஆமென். எலியாவுக்கு ரதத்தை அனுப்புனார். ஆனா ஏனோக்க கர்த்தரே தூக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 11:12 அந்த 2 சாட்சிகள் செத்து கிடந்து மூன்றரை நாள் கிடக்காங்க. 3 நாள் கழிச்சு என்ன செய்றாரு? மேகமாகிய ரதத்தை அனுப்புறாரு. ஆமே. கேட்டு மேகத்தில் ஏறி, மேகம் என்கிற ரதத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுல தான் ஏறி போனார்கள்? மேகத்தில். ஆமா, மேகமாகிய ரதத்தில் ஏறி. மேகத்தில் ஏறினா என்னது? அது ரதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரதத்தில் ஏறி எங்க போனார்கள்? வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் கண்டார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மளை அப்படி கொண்டு போவார். ஆமென். அதுக்காக தான் இந்த உலகத்துல, இந்த உலகம் வேண்டாம். ஆமென். சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இயேசு போதும். இந்த பூமி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கொண்டு வந்தது ஒண்ணு இல்லை, கொண்டு போக போறது ஒண்ணு இல்லை. இவங்கெல்லாம் போகும்போது என்னத்தை எடுத்துட்டு போறாங்க? ஒன்னும் எடுத்துட்டு போகல. ஆமென். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு போதும். அந்த நித்தியம், பரலோகம், நித்திய ஜீவன் தருகிற இயேசு போதும். அவர் அனுப்பணும் நமக்கு ரதத்தை. ஆமென். அவர் நமக்கு என்ன செய்யணும்? ரதத்தை அனுப்பணும்னு பார்க்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்துல 30 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 24:30 கொஞ்சம் வேகமா வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பாருங்க, கர்த்தர் இதெல்லாம் தான் வராரு. மேகங்கள், மேகங்கள், மேகங்கள். மேகங்கள் என்னது? ரதம் என்று சொல்லியிருக்கிறது. அவரே ரதத்தில் தான் வாரார். ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க 26, மத்தேயு 26, 63, 64 வாசிங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 26, 63, 64 வாசிங்க. இயேசு பேசாமல் இருந்தா அப்பொழுது பிரதான அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனா கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லு. ஜீவனுள்ள தேவன் பேரை உன்னை ஆணையிட்டு கேட்டேன். 64. அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் அன்றைய மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப பாருங்க, பிளாத்துக்கு முன்னால நிற்கும் போதே இந்த வார்த்தையை உயிரோடு, இப்ப இது வந்து போயிட்டு எப்ப வருகை குறித்து சொல்லப்பட்ட 20, ஆனா இதுல உயிரோடு இருக்கும் போதே இயேசு இந்த வார்த்தையை சொல்றார். நீங்கள் மனுஷகுமாரன் வானத்தின் மேகம் மேல் வருவதை காண்பீர்கள். ஆமென், காண்பீர்கள். 24:30 அவர் வாரார். ஆனா வெளிப்படுத்தல் 1:7 மேகங்கள் நடுவே வருவதை பூமியில் உள்ள எல்லாரும் காண்பார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்த இதோ மேகங்களுடனே எந்த மேகம் ரதம், அந்த மேகமாகி ரதத்தில் அவர் வருகிறார். கண்கள் யாவர் அதை காணும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப மேகத்தை போலவும், ஏசாயா 60:8 மேகத்தை போலவும், நல்லா கவனிங்க. ஏசாயா 60:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேகத்தை போல. அப்ப மேகம் என்பது கர்த்தர் தேவன். அப்ப மேகம் என்பது ரதம். அப்போ மேகத்தை அனுப்புகிறார். மேகமாகி மேகத்தில் அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அப்போ இத நோக்கி, இந்த மேகத்தை நோக்கி, இந்த மேகம் எங்க இருக்கு? மத்திய ஆகாயத்தில் வந்து இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:17 மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கோ, கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் புறாக்கள் போல பறந்து அங்க இருக்காங்க. மேகமாகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். அந்த கர்த்தரை சந்திக்க, அந்த மணவாளனை சந்திக்க ஏசாயா 60:8 புறாக்களை போல தங்களுக்கென்று நியமித்திருக்கிற மத்திய ஆகாயத்தில் அந்த இடத்துக்கு அதை நோக்கி பறந்து செல்லுகிற புறாக்கள். அதை தான் நான் சொன்னேன். மரித்த பரிசுத்தவான்கள் கிடையாது. மரித்த பரிசுத்தவான்கள் அந்த எக்காலம் தொனிக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? இயேசுவோடு பரலோகத்திலிருந்து வருவார்கள். வந்து மத்தியாகத்தில் இருக்காங்க. ஆனா எபிரேயர் 12:1 படி இன்றைக்கு நம்ம உயிரோடு ஓடிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இந்த உயிரோடு ஓடிக்கிட்டு இருக்கிற நாம மறுரூபமாக்கப்பட்டு புறாக்களை போல மத்திய ஆகாயத்தில் யாரை சந்திக்க போறோம்? இயேசுவை சந்திக்க போறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது?
புறாவை போல இறங்கி இயேசு கிறிஸ்து மேல வருவார். ஆமென். அப்படின்னா இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துற யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டவங்க கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. பரிசுத்த ஆவி இல்லைன்னா மீட்கப்படும் நாளுக்கன்று நீங்க மீட்கப்பட மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த அந்நிய பாஷை பேசுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்புங்க. ஆமே. சாவுக்கேதவன் உங்கள் சரீரங்களை அவர் தான் என்ன செய்வாரு? உயிர் பெற செய்வார். ஆமே. செதறப்பட்ட எலும்பு கூடுகளை பரிசுத்த ஆவியானதான் உயிரடைய செய்தார். உன் வாழ்க்கையை உயிரடைய செய்கிற பரிசுத்த ஆவியானவர். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்போம், என் வாழ்க்கை உயிரடையட்டும், என் குடும்பம் உயிரடையட்டும். உலர்ந்து போய் கிடக்கிறோம், நலிந்து போய் கிடக்கிறோம், அடிபட்டு கிடக்கிறோம். பரிசுத்த வாரும், எங்களை உயிர்ப்பிக்க வாரும். ஆமென். அப்ப பரிசுத்தம் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் அவர் புறாவை போல இறங்கினார். அப்போ கர்த்தர் அங்க இருக்கிறார். புறாவை போல் ஆவியானவர் மறுரூபமாக்கப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? புறாவை போல் அந்த கூட்டத்தில் என்ன செய்யறோம்? பறந்து செல்லுகிறோம். ஆமென். அல்லேலூயா. பறந்து செல்வோமா? தோத்திரம். என்ன பறந்து செல்வோமா? ஏன் பறந்து சொல்லுகிறோன்னு சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. எதுக்கு பறந்து சொல்லுகிறேன்னு சொல்றான்? சங்கீதங்களின் புஸ்தகம் 55:6 வாசிங்க. வாசிங்க. சங்கீதம் 55:6 வாசிங்க. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தா, எனக்கு புறாவை போல செட்டைகள் இருந்தா, சிறகுனா பறந்து போய் இளைப்பாறுவேன். சொல்றான், எனக்கு நான் புறா, இப்ப மனுஷனா எனக்கு புறாவை போல மாறணும். மாறினாதான் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. அல்லேலூயா. அந்த புறா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு இளைப்பாறுதல் வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு உன்னை புறா வடிவில் வந்து உன்னை கொண்டு போறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீ சொல்றா, புறாவை போல சட்டைகள் இருந்துச்சுன்னா நான் அந்த இளைப்பாறுதல் எனக்கு வைத்திருக்கிற இளைப்பாறு இடத்துக்கு இந்த புறாவின் செட்டை ஆகிய பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை கொண்டு செல்வார். அல்லேலூயா. அப்போ எதுக்கு அப்படின்னா, ஏன் இந்த புறா பரிசுத்தவன் கூட்டம் புறாக்களை போல பறந்து போகிறான் என்றா, சோத்திரம், இளைப்பாறுவதற்கு. ஆமென். நித்தியத்துல ரெண்டு நித்தியம். ஒன்னு இளைப்பாறுகிற இடம், ஒன்னு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாத அக்கினியும் கந்தகம் எரியிற இடம். அக்கினியும் கந்தகம் எரியிற இடமும் நித்தியம்தான். ஆமென். இளைப்பாறுகிற இடமும் நித்தியம்தான். இரவும் பகலும் இளைப்பாறுகிற இடத்துக்கு தான் இந்த புறாக்கள் பரிசுத்தவான்கள் திரள் கூட்டம் பறந்து செல்கிறது. இளைப்பாறுதலை நோக்கி அது பறந்து செல்கிறது பார்க்கிறோம். அல்லேலூயா. பாட்டு படிக்கும், இளைப்பாறுதல் தரும் தேவா. நீர் பரலோகத்தில் இருக்கு, நான் பூமியில கண்ட கழுதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிடக்குறேன். நான் பாட்டு எப்படி பாடுறோம்? இளைப்பாறுதல் தரும் தேவா. தோத்திரம். அதான் சொல்றேன், உலகத்தை விற்று புறாவை போல என்ன செய்யணும்? மாறு. புறா பரிசுத்த ஆவியானவர். அவரை போல மாறினாத்தான் நீ பறந்து என்ன செய்ய முடியும்? போக முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 14:13 சொல்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து தங்கள் இளைப்பாறுதலுக்கு செல்லுவார்கள். வெளிப்படுத்தல் 14:13. சோத்திரம். அந்த வசனத்தெல்லாம் போடுறது இல்லை, வாசிக்கிறது இல்லை. சோத்திரம். என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதல். இன்னைக்கு டெம்பரவரி இளைப்பாறுதலை மட்டும் பார்க்காதீங்க, நித்திய இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாமே. அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு தான் மனிதனுக்கு இளைப்பாறுதல் தேவை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்ன எடுத்துறோம், உங்களுக்கு நான் என்ன தரேன்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். மனுஷனுக்கு இளைப்பாறுதல் தேவை. கர்த்தரும் 6 நாள் வேலை செஞ்சிட்டார். 7வது நாள் அவர் என்ன பண்ணாரு? இளைப்பாறுதல் நாள். ஆகவே ஒரு இளைப்பாறுதல் இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் இடத்தை நோக்கி பறந்து செல்கிற கூட்டம் தான் பரிசுத்தவான்களின் கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணும்.
அந்த கூட்டத்தில் இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்லாத அக்கினியும் கந்தாங்க எறிகிற கடல்ல இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. ஒண்ணு நீ அங்க போகணும், ஒண்ணு இல்லைன்னா இங்க வரணும். இதை நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆண்டவர் இப்படிதான் கொண்டு போன்னு பிரசங்கம் பண்ணல, ரெண்டையும் சொல்றேன் பாய்க்க. ஆகையா இளைப்பாறுகிற ஒரு இடம் இருக்குது. நீ புறாவை போல மாறிட்டியன்னா உன்னை இளைப்பாறுதல் இடத்துக்கு கொண்டு போயிடும். புறா பரிசுத்த ஆவியானவர். சோத்திரம். ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவன் எதை வெளியிட்டான்? முதல்ல என்னதை வெளியிட்டான்? ஒரு புறாவை. முதல்ல காகத்தை விட்டான். ரெண்டாவது என்னத்தை விட்டான்? புறாவை விட்டான். அது வந்தது, திரும்ப விட்டான். அப்புறம் ஒளிவ இலையை கொத்திட்டு வந்தது, திரும்ப தங்க இடம் முதல்ல விட்டான். அது இளைப்பாறுது, அங்க பூமியில இளைப்பாற முடியல. அது திரும்ப எங்க வந்துட்டு? பேழைக்குள்ள வந்துட்டு. அதுக்கப்புறம் விட்டான். ஒரு ஒளி வேலை என்ன செஞ்சது? கொத்திட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டான். அந்த புறா நித்திய இளைப்பாறுதலுக்கு போயிட்டு திரும்ப அவனிடத்துல வரவே இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு கர்த்தர் நித்திய இளைப்பாறுதலை பறந்து செல்லுகிற புறாக்களின் கூட்டம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். புரியுதுங்களா? அதான் யாத்திராகமம் புஸ்தகம் 34:14, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். எங்கும் நமக்கு இளைப்பாறுதல், இங்கும் இளைப்பாறுதல், பரலோகத்தில் இளைப்பாறுதல். அல்லேலூயா. அப்போ புறாக்களை போல் பறந்து செல்லுற கூட்டம் எங்க போகுதுன்னா, தங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட இளைப்பாறுகிற இடத்தை நோக்கி பறந்து செல்லுகிற கூட்டம். ஆமென். கைவிடப்பட்ட கூட்டம் பாதாளத்தை நோக்கி போய் அக்கினிங்க அந்த எரிகிற கடல்ல கடந்து இளைப்பாறுதல் இல்லாமல் பல்ல கடிச்சு ஐயோ ஐயோன்னு அலறுகிற கூட்டம். அல்லேலூயா. கைவிடப்பட்ட அங்க போவா, மர்வமாக்கப்பட்டா புறாக்களை போல அவரும் பறந்து வாரார், மத்திய ஆகாயத்து வாரார். நம்மளும் பறந்து நினைச்சிரோம் போறோம். இப்படி பறந்து போகிற நேரத்துல தான் ஒரு தேவ தூதன் இயேசுவை பார்த்து கேட்கான், இதோ பறந்து வர்ற புறா கூட்டம் அது யார் அப்படின்னு கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பறந்து செல்ற புறாக்களின் கூட்டத்தில் நீ இருப்பாயா? நீ இருப்பாயா? அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உலகம் பிடிச்சிடக்கூடாது. அந்த சொன்ன அந்த லெக்கு வச்சார், மலைக்கு ஓடிப்போ, முடியாதுன்னா பின்னிட்டு பார்த்தா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உப்பு தூணாதான் நின்றுகிட்டு இருக்கிறா. ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும், ஒரு கூட்டம் கைவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்காது. ஆமென். அல்லேலூயா. அதாவது ஒன்றே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். கைவிடப்படுற கூட்டம்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டத்தை நாங்கள் பேசலை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மற்ற மார்க்கத்தார நான் பேசல. ஆல்ரெடி அவங்க எங்க போயிடுவாங்க? ஆல்ரெடி அவங்க எங்க போவாங்க? பாதாளம் போயிடுவாங்க. அவங்கள பற்றி பிரச்சனையே இல்லை. இது கைவிடப்படுறது யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஓட்டத்தை திரும்பி பார்த்து ஓட முடியாம கீழே விழுந்து 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 எத்தனை நேரம் தான் விழுறது? எத்தனை நேரம் திரும்பி பார்க்கிறது? எத்தனை நேரம் சோர்ந்து போறது? ஏனோக்கை போல ஓடு. 300 வருஷம் அவன் திரும்பி பார்க்கல, அவன் சோர்ந்து போகல, அவன் ஓட்டத்துல ஜெயத்தோட முடித்தான் என்று பார்க்கிறோம். எலியா ஓட்டத்துல கூட, நான் தான் சொன்னேன், எலியா ஓட்டத்துல சோர்ந்து போனான், கீழே விழுந்தான் என்று பார்க்கிறோம். ஆனா ரதம் வந்தது இல்லைங்கள. அதனால கர்த்தருக்காக ஓடுனான். நீ இன்னைக்கு உலகத்துக்காக ஓடுகிறாயா? கர்த்தருக்காக ஓடுகிறா? யாருக்காக ஓடுகிறா? இயேசுவுக்காக ஓடுகிறாயா? உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்துக்காக ஓடுகிறாயா? விழுந்து போவா. இயேசுவுக்காக ஓடு, விழமாட்டா. அந்த இளைப்பாறுதல் போகிற பரிசுத்தவான் கூட்டமாகிய புறாக்களின் கூட்டத்தில் பறந்து போவாய். எங்க போவா? பறந்து போவாய். ஆமென். அல்லேலூயா. அந்த கூட்டத்தோட நான் இருப்பேன் சொல்லி கைகளை ஊத்துற அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஓட்டத்தை நினைச்ச பின்னிட்டு பார்த்துறாதீங்களா? ஆமென். அப்போ வருகையில் நீதிமான் எடுத்துக்கொள்ளோன்னு போன வாரம் பேசுனேன். இன்னைக்கு உயிரோட இருக்கிற மறுரூமாதுன்னா இன்னொரு நாள் சொல்றேன். அந்த மறுரூமாக்க, அதாவது இப்போது என்னது ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தல் கூட்டத்தை ஆமே புறாக்களை போல வருவார்கள். அங்கேயும் ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் என்ன செய்வாங்க? சந்திப்பார்கள். அல்லேலூயா. 7 வருஷம் விருந்து இளைப்பாறுதல், அதுக்கப்புறம் நித்திய இளைப்பாறுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த
அமேன். அந்த மேகம் போன்ற திரளான பரிசுத்தல் கூட்டத்தில் நான் இருப்பாண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எழும்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விஷயம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு விஷயம் கர்த்தாவே, வருகையில் நான் கைவிடப்படக்கூடாது. இது ஆமே நடக்க போகிற காரியத்தை குறித்து உங்களுக்கு வசனத்தை சொல்லியிருக்கிறேன். அதாவது நடந்ததல்ல, நடக்க போகிற நடந்து கொண்டு இருக்கிறதல்ல, நடக்க போகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாக. ஆமேன். ஆயத்தமாய் உன் ஓட்டத்தை சரி பண்ணு. உன் ஓட்டம் ஆமேன். தோத்திரம். எலிசாவின் ஓட்டம் சூப்பராக இருந்து, கேயாசின் ஓட்டம் ஓட்டம் விழுந்துட்டு பாய்க்கிறோம். நம்ம ஓட்டம் கர்த்தருக்குள்ள சரியா இருக்கணும். ஆமேன். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அப்பா உமக்காக நான் ஓடுவேன். ஆமேன். எல்லாரும் ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே அப்பா, அந்த புறாக்கள் பறந்து போனது போல நாங்கள் பறந்து போனோம். கர்த்தர் காற்றின் செட்டையில் கொண்டு பறந்தார். ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த புறாக்களின் செட்டை அந்த புறாக்களின் செட்டை தாவீது சொல்றான், இளைப்பாறுதல் இடத்துல கொண்டு போகும். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு புறாக்களின் செட்டையை தருவார். அதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது பறந்து சென்று உனக்கு இளைப்பாறு இடத்துக்கு அதை கொண்டு போகும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விஷயம். குதூகலம் நிறைந்த ஸ்தோத்திரம். மேகங்கள் நடுவே. ஸ்தோத்திரம். அந்த பாடலை பாடுவோமா? கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கரங்களை தட்டி மேகங்கள் நடுவே அந்த பாட்டை எடுத்து பாடுவோமா? பிரைஸ் சொல்லாடா. ஹல்லேலூயா. மேகங்கள் நடுவே கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டுங்க. பூதங்கள் கடந்து